ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ஸ்ரீமன்னாராயணீயம் 80வது தசகம். ஸ்யமந்தகமணி வரலாறு. மெய்ப்பொருள் அறிவோம். பகவானே குருவாயூரப்பா, சூரியனை துதித்து வேண்டி சத்ராஜித் எனும் யாதவன் தெய்வீக சக்தி படைத்த ஸ்யமந்தகம் எனும் மணியை அந்த சூரியனிடமிருந்தே பெற்றான். உக்ரசேன மகாராஜனுக்கு அளிக்க வேண்டி பகவான் அந்த மணிமேல் பேராசை கொண்டவனை போன்று அதை தர வேண்டினீர்கள். அவ்வாறு தாங்கள் வேண்டியதற்கு பற்பல காரணங்கள் இருக்கலாம் என எனக்கு தோன்றுகிறது. பகவானிடம் மிக்க காதல் கொண்ட அவனது மகளான சத்யபாமியை தந்திரமாக மனம் புரிய வேண்டி அப்படி செய்தீர்களோ? குறுகிய எண்ணம் படைத்த அவன் அந்த உயர்ந்த மணியை பகவானுக்கு அளிக்கவில்லை. ஆனால் அவனது தம்பி பிரசேனன் அதை கழுத்தில் அணிந்து கொண்டு வேட்டையாடச் சென்றான். அம்மணியின் ஒளியை கண்ட ஒரு சிங்கம் அதை மாமிசம் என்று நினைத்து மயங்கி அவனை கொன்றுவிட்டது. வானரத் தலைவனான ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொன்று மணியை தனது பெண்ணான ஜாம்பவதிக்கு கொடுத்தார். சத்ராஜித் கூறியதை கேட்டு மக்கள் மணியை பகவான் திருடியதாகவே பேசிக்கொண்டார்கள். நற்குணங்கள் படைத்த ஒருவனின் ஒரு சிறிய குற்றம் கூட பொதுமக்களுக்கு வாய்க்கு அமுதம் போலாகிறது. நற்குணம் படைத்தவனின் சிறிய தவறை கூட பெரிதாக நினைத்து அதை பேசி பேசி பெருமகிழ்ச்சி கொள்வர் கயவர். அது அவர்களுக்கு அமுதுன்பது போல சிறப்பாக தோன்றும் என்பது கருத்து. அப்பொழுது அனைத்தும் அறிந்தவராயினும் பகவான் உமது உறவினர்களுடன் சேர்ந்து மணியை தேடி புறப்பட்டார். வனத்திலே பிரசேனனும் சிங்கமும் இறந்து கிடப்பது கண்டு ஜாம்பவான் வசிக்கும் குகைக்குச் சென்றார். ஸ்ரீ வாமனாவதாரம், ஸ்ரீ ராமாவதாரம், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் என்று காலந்தொட்டு இருந்து வரும் முதியவரான ஜாம்பவானே பகவானை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. முகுந்தனான பகவானை அடைக்கலம் பற்றிய என்னையே எதிர்க்க வருபவன் யாவன்? பிரபுவே, ஸ்ரீ ரகுகுலத்து பிள்ளாய், ஸ்ரீ ஹரியே நீ நீடூழி வாழ்க என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு பக்தர்களில் சிறந்த ஜாம்பவான் தனது முட்டிகளால் பகவானை குத்தி குத்தி நன்கு பூசனை புரிந்தார். இங்கு கைகளால் அடிப்பதையே கவி சிறந்த பூசனை என்கிறார். பகவானிடம் அன்பு கொண்டு நாம் எதை செய்தாலும் அதுவே அவரது பூசனையாகும். பெரிய புராணத்திலே சாக்கிய நாயனார் கல்லால் சிவனை அடிக்க அதுவே பெரும் பூசனை என்று ஏற்றார். அன்பின் எளிவந்த பிரான் என்று கூறுகிறது. பிறகு பகவான் ஸ்ரீராமனே தாங்கள் என்று அறிந்து கொண்ட ஜாம்பவான் தனது பெண்ணான ஜாம்பவதியையும் அந்த சியமந்தகமணியையும் பகவானிடம் அளித்தார். பகவான் அவற்றை பெற்றுக்கொண்டு ஜாம்பவானுக்கும் அருள் செய்துவிட்டு திரும்பி வந்து அம்மணியை சத்ராஜித்திடம் கொடுத்தார். அதன் பின் வெட்கி தலைகுனிந்த அந்த சத்ராஜித் முதலிலேயே சததன்வா என்கின்ற மன்னனுக்கு தன் பெண்ணை அளிப்பதாக கூறியிருந்தும் நாணத்தால் அசையும் கண் படைத்த தன் பெண் சத்யபாமையை செமந்தகமணியோடு பகவானுக்கே அளித்தான். எவராலும் அறிய முடியாத உள்ளம் படைத்த பகவான் விரும்பிய பயனான கன்னியா ரத்தினமான சத்யபாமையை பெற்று மிக்க மகிழ்ச்சி கொண்டு அம்மணியை சத்ராஜித்திடமே திருப்பி அளித்தார். நாணமிக்க சத்யபாமையை பகவான் இன்புறச் செய்து கொண்டிருக்கையில் குந்தியின் மக்கள் பாண்டவர்கள் தீயிலே வெந்து மாண்டனர். அதன்பின் பாஞ்சால நாட்டில் திரௌபதியின் சுயம்வரத்தில் காணப்பட்டார்கள் என்றும் கூறப்பட்ட செய்தியை கேட்டு பகவான் அஸ்தினாபுரம் சென்றீர்கள். அப்பொழுது அக்ரூரர், கிருத்தவர்மா என்பவர்கள் பேச்சை கேட்டு முன்பு சத்யபாமியை பெறுவதாக இருந்து பின் இழந்த சததன்வா சத்ராஜித்தை கொன்று மணியை அபகரித்து கொண்டான். அந்தோ பரிதாபம்! தந்தையின் மரணத்தால் துயரமடைந்த பகவான் மனைவியான சத்யபாமை அஸ்தினாபுரம் வந்தாள். அவள் கூறியதை கேட்டு தாங்கள் திரும்பி வந்து சததன்வாவை கொன்று அவளை மகிழ்வித்தீர்கள். இதை கண்ட பலராமர் செமந்தகமணியினால் ஏற்பட்ட விளைவுகளில் ஐயமுற்று வருந்தி தன் இருப்பிடம் விட்டு மிதிலை மன்னன் அரண்மனை அடைந்தார். அங்கு திருதராஷ்டிரனின் மகனான துரியோதனுக்கு கதாயுத பயிற்சியை பலராமன் அளித்தார். பகவானே குருவாயூரப்பா, தங்கள் விருப்பப்படியேதான் இங்கு அக்ரூர பகவான் மேல் காரணமின்றி குற்றம் சுமத்திய நன்னடத்தை இல்லாத சத்ராஜித்திற்கு மரணம் நேரும்படி செய்தார் என்றும் அக்ரூரருக்கு மேன்மேலும் செல்வத்தை பெருக்கவே அவரிடமிருந்து சியமந்தகமணியை பகவான் திரும்பி வாங்கி கொள்ளவில்லை என்றும் மக்கள் கூறுகிறார்கள். அனைத்தும் பகவான் திருவுள்ளப்படிதானே நடக்கும் என்று நமது விருப்பப்படி அன்று என்று எல்லோரும் அறிய வேண்டும். ஈசனே குருவாயூரப்பா, அந்த அக்ரூரரோ பகவானிடம் உறுதியான பக்தி கொண்டவராயிற்றே.
அவ்வாறு இருக்க அவருக்கே சத்ராஜித்தை கொல்ல வேண்டும் என்ற தீய எண்ணம் எவ்வாறு உண்டாயிற்று? நானோ ஞானி, மனசாந்தி உடையவன் என்று நினைத்து இருமாப்பு கொண்ட அவரது செருக்கை போக்கவே பகவான் இவ்விதம் செய்தீர்களோ? ஏதோ காரணம் இருக்கத்தான் செய்கிறது. சத்ராஜித் இறந்ததால் பயங்கொண்ட அக்ரூரர் கிருத்தவர்மாவுடன் ஓடி ஒளிந்தார். பகவான் அவரை திரும்ப வரவழைத்து சததன்வாவினால் சிமந்தகமணி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு இருப்பதை அனைவரும் அறிய வெளிப்படுத்தினார். மேலும் சிறந்த பூசனை முதலிய நற்செயல்கள் செய்து வரும் அவரிடமே மணியை இருக்கும்படி செய்துவிட்டு அதனால் மகிழ்ச்சியுற்று பகவான் சத்யபாமையோடு இன்புற்று இறந்தார். இவ்வளவு சிறப்புமிக்க சிமந்தக மணியை கூட நல்ல ஆத்மாவிடம் ஒப்படைத்து இந்த உலகம் சிறப்புற்று வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நம்முடைய பகவான் குருவாயூரப்பனை விட சிறந்த திருவடி நமக்கு வேறு என்ன இருக்க முடியும் என்று நாராயண பட்டத்ரி நம் மனதிலே ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு இந்த அழகான தசகத்தை முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.